புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் 6 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த அநீதியை கண்டித்து மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நல்லவாடு, மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய நீதி கிடைக்காவிட்டால் புதுச்சேரி முழுவதும் மீனவர்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மணிகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை சிட்லப்பாக்கம் அருகே 2 பேரை கடத்தி 70 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். பணம் வழிப்பறி செய்யப்பட்டது குறித்து செம்பாக்கத்தைச் சேர்ந்த வியாபாரி சுஹைல் அகமது சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். 4 தனிப்படை அமைத்து இதுகுறித்து விசாரித்த போலீசார் ஸ்டாலின், அருண்குமார், ராம்குமார், மணிகண்டன், ராஜேந்திரகுமார் ஆகிய 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைதானவர்களிடமிருந்து 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளன. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த 90 டன் மானிய விலை யூரியாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 2 குடோன்களுக்கு சீல் வைத்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரியையும் தாசில்தார் முத்துகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் பறிமுதல் செய்தனர். மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த அகமது அலி மத்திய அரசு மானிய விலையில் வழங்கும் யூரியா மூட்டைகளை வாங்கி அவற்றை 50 கிலோ மூட்டைகளாக மாற்றி கேரளாவிற்கு அதிக விலைக்கு விற்று வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.